ஆரம்பிக்கலாமா? ஆ. குருभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यो दम्पती जगतां ज्ञानानन्दमयं देवं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्मि। ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? சரி. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 10-15 நாளுக்கு மேலே ஆயிடுத்து கிளாஸ் நடந்து. போன வாரம் ஃபுல்லாக நடக்கலை. இப்போ இந்த வாரம் ஏதோ காரிய விசேஷத்தினால என்னால் சொல்ல முடியல, க்ஷமிக்கணும். இப்போது நியமங்கள் பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். சந்திக்கு சமாசத்தில் ஒவ்வொரு சமாசத்துக்கு என்னென்ன நியமங்கள். முதல்ல பூர்வபத நியமங்கள்லாம் பார்த்து, பூர்வபத சாமானிய நியமம் விசேஷ நியமங்கள்னு எல்லாம் அதெல்லாம் ரொம்ப சுலபமாக பூர்வபதங்கள் ஒரு 4 நியமங்கள் சொன்னேன். பூர்வபதத்துக்கு உண்டான நியமங்கள் சந்திஹி நகாரஸ்ய லோபா நஞ்சு லோபா நுடாகமஹா. அப்புறம் பூர்வபதத்துக்கே உம்பத் பாவா சில சப்தத்துக்கு மாத்திரம். அப்புறம் மகத் சப்தத்துக்கு சாதாரணமாக அது தகாராந்த சப்தனால அந்த தகாரம் வராது, அதுக்கு ஆகாரம் வந்துடும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஆனங்னு. அப்புறம் தீர்க்கம் விதிச்சேர் இந்த பகுவிரீஹி சமாசத்துக்கு, கர்ம வெதிகார பகுவிரீஹி அப்படின்னு. இது வரைக்கும் பூர்வபதத்துக்கு உண்டான நியமங்கள் ரொம்ப சுலபம், ரொம்ப கம்மி, குறைச்சலான நியமங்கள். உத்தரபதத்துக்கு நிறையா நியமங்கள் இருக்குது. அதனால் அது ஒவ்வொன்றா முதல்ல ஒவ்வொரு சமாசத்துக்காக சொல்லின்னு வர்றார். அதில் முதல்ல தத்புருஷ சமாசத்துக்கு உண்டான நியமத்துக்கு சொல்லின்னு வந்தேன். எல்லாமே இதெல்லாம் உத்தரபதத்துக்கு. அப்போ தத்புருஷ சமாசம் ராத்திரி சப்தம் அப்படின்னா அர்த்தம். இதெல்லாம் உத்தரபதத்துக்கு. ராத்திரி சப்தம் உத்தரபதமாக இருந்தால் என்ன நியமம் அப்படின்னு சொன்னார். அகாராந்தமாக மாறிடும் அப்படின்னு. சர்வராத்திரா இந்த மாதிரி அகாராந்தமாக மாறணும். எப்போன்னா பூர்வபதத்தில் சர்வ ஏகதேச சங்கியாத புண்ணிய இந்த மாதிரி சப்தங்கள்லாம் இருந்தால் பூர்வபதத்தில், அது பக்கத்தில் ராத்திரி சப்தம் வந்தால் அந்த ராத்திரி சப்தத்துக்கு அகாராந்தமாக மாறிடும் சொன்னேன். அப்புறம் ராஜன் அகன் சகி சப்தத்துக்கெல்லாம் வந்து டச் பிரத்தியம் அகாராந்தமாக அதுவும் மாறிடும் அப்படின்னு சொன்னேன். ராஜான் இருக்க வேண்டியதுல ராஜஹா அப்படின்னு வருது. அஹஹா இந்த மாதிரி இதெல்லாம் சகஹா. அப்புறம் கோசப்தத்துக்கு ஒரு நியமம் சொன்னேன், அதுவும் அகாராந்தமாக மாறிடும். உத்தமஹா கவஹா ஸ்ரேஷ்டா ஸ்ரேஷ்ட கவி, இது வந்து கோசப்தத்துக்கு, அதுவும் அகாராந்தமாக மாறிடும். தத்புருஷ சமாசத்தில் இருந்தால் இதெல்லாம், தத்புருஷ சமாசத்தில் உத்தரபதத்தில் இருந்தால் இது. அப்புறம் நவ் சப்தத்துக்கு அதுவும் அகாராந்தம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சமாசாந்த பிரத்யங்களுக்கு அப்பவாதம். இப்போ எப்படி ராஜன் சப்தம் அகன் சப்தம் சகி சப்தம் இந்த கோ சப்தம் நவ் சப்தத்துக்கெல்லாம் ராத்திரி சப்தத்துக்கெல்லாம் ஒவ்வொரு சமாசாந்த பிரத்யங்களா சொன்னேரோ, டச்சுன்னு அகாரத்தை விதிக்கிறார் அப்படின்லாம் சொன்னேரோ, அப்போது அந்த சப்தத்துக்கெல்லாம் அகாரம் தானே வரணும் பிரத்யம் விதிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டால், அது சில இடத்துல அந்த அகாரங்கள் அந்த டச் பிரத்யங்கள்லாம் வராது. எப்படின்னா சு அதி சப்தம் ராஜன்னு சப்தத்துக்கு அகாராந்தத்தை விதிச்சிட்டார். ராஜஹான் தான் வரும்னு சொல்லிட்டார். சமாசாந்த பிரத்யமா டச் பிரத்யம் விதிச்சு ராஜஹா அப்படின்னு வந்துடும், அகாராந்தத்தை விதிச்சார். ஆனால் ராஜசப்தத்துக்கு முன்னாடி ராஜன் சப்தத்துக்கு முன்னாடி சுவோ அதியோ இருந்தால் மாத்திரம் ராஜா அப்படின்னு நிற்கும். ராஜா பிரதமா விபக்தி, சமாசாந்த பிரத்யம் இல்லை. அந்த ராஜன் சப்தத்துக்கு உண்டான விபக்தி என்னவோ அந்த விபக்தி வந்திருக்கே தவிர சமாசாந்தத்துக்கு பிரத்யங்கள் விதிச்சதுனால அந்த பிரத்யங்கள் இதுக்கு வரல. ஆனாலும் இதுக்கு அப்பவாதம். முன்ன சொன்ன நியமத்துக்கு இது எக்ஸ்க்ளூஷன். அப்புறம் கிம் சப்தஹான் மாதிரி கிம் சப்தம் வந்தாலும்
ராஜன் சப்தம், சகா சப்தம், கௌ சப்தம் இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் கிம் சப்தம் வந்தால் எந்த சப்தம் பக்கத்தில் வந்தாலும் அதுக்கு சமாசாந்த பிரத்யங்கள் வராது அப்படின்னு இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நஞ்சு தத்புருஷத்தில் அங்கேயும் அகாராந்தம் அந்த டச் பிரத்யங்கள் சமாசாந்த பிரத்யங்கள் வராது அப்படின்னு இது வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறம் இது வரைக்கும் தத்புருஷங்களோட நியமங்கள். தத்புருஷத்துக்கு உண்டான நியமங்களை சொல்லிட்டு அதுக்கே அபவாதங்கள் சொன்னேன். எங்கன்னா கிம் சப்தம் வந்தால் தத்புருஷத்துக்கு முன்னாடி பூர்வபதமாக கிம் சப்தம் இருந்தால் அங்கே வராது. நஞ்சு தத்புருஷத்தில் இந்த சமாசாந்த பிரத்யங்கள் வராது. அப்புறம் சு அத்தின்னு வந்தால் அங்கே சமாசாந்த பிரத்யங்கள் வராது. இப்போ இந்த நாலு சப்தங்கள் முன்னாடி இருந்தால் சமாசாந்த பிரத்யங்கள் வராதுன்னு தெரிஞ்சுக்கலாம் தத்புருஷ சமாசத்தில். அது இதுக்கப்புறம் பகுவிரீஹி நியமங்கள் கேட்கறது இல்லை. சரி சரி. அப்புறம் பகுவிரீஹி நியமங்கள் அது நிறைய நியமங்கள் இருக்கு. அது இந்த 4 பார்த்துட்டோம் ஏற்கனவே. அது இப்போ பார்ப்போம் திருப்பியும். பகுவிரீஹி அந்நியபதார்த்த பிரதான பகுவிரீஹி. இப்போ பாருங்க தர்ம சப்தம் இதுவும் என்னதுக்கு உத்தர பதங்களுக்கு தான் இப்போ நியமங்கள் பார்த்துருக்கோம். பூர்வ பதங்களோட நியமங்கள் ரொம்ப குறைச்சல், அது பார்த்து முடிச்சாச்சு. உத்தர பதங்களுக்கு தான் இப்போ தத்புருஷத்தில் என்ன நியமங்கள், பகுவிரிகள் என்ன நியமங்கள் அப்படின்னு துவந்தத்தில் என்ன நியமம் பார்க்க போகிறோம். தத்புருஷத்தில் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ பகுவிரிகில அந்த உத்தர பதத்துக்கு என்ன நியமம், என்ன ரூல்ஸ்லாம் வருதுன்னு பார்த்தா, உத்தரபதம் தர்ம சப்தமாக இருந்தால் அப்படின்னு அர்த்தம். தர்ம சப்தா அந்த மாதிரி பகுவிரிகி அனிச் பிரத்யம் பிராப்னோதி. அனிச்சுன்னா அண்ணுன்னு ஆதேசம் வரும். அப்படின்னா அண்ணுன்னா தர்ம அண்ணு தர்மன்னு. அப்போ நகாராந்த சப்தம் மாதிரி வந்துடும். அது ஆத்மன் ராஜன் நகாராந்த சப்தம் மாதிரி இந்த தர்ம சப்தம் மாறிடும். திருஷ்டா தர்மஹா ஏன சஹா திருஷ்ட தர்மா ஆத்மா ஆத்மானோ ஆத்மானஹா அப்படிதானே. அப்போ தர்மா திருஷ்ட தர்மஹான்னு வராது. ஏன்னா தர்ம சப்தம் அகாராந்தம் பேசிக்கா. ஆனால் அது இந்த பகுவிரீஹி சமாசத்தில் வந்துருத்தினால் அதுக்கு அனிச் பிரத்யம் வந்துடும் அப்படின்னு பார்த்து திருஷ்ட தர்மா நகாராந்தமாக. அனிச் பிரத்யம்னா நகாராந்த சப்தம் மாதிரி. நகாராந்த சப்தம் எதுன்னா ஆத்மன் சப்தம், ராஜன் இந்த மாதிரி, ராஜா அந்த மாதிரிலாம், ஆத்மா இந்த மாதிரி ஆயிடும் திருஷ்ட தர்மா. அப்புறம் வெத்திஹார லட்சணத்துல வெத்தியார லட்சணத்திலேயே பூர்வபதத்துல வந்தால் தீர்க்கமா மாறிடும்னு பார்த்துருப்பாங்க. அதனால்தான் தண்டான்னு வருது. உத்தரபதத்துல வந்தால் இச் பிரத்தியம் இகாராந்த சப்தம் மாதிரி மாறிடும். அப்போ தண்டா தண்டி அப்படின்னு பார்த்தோம். அது அப்புறம் தனுஷ் சப்தம் தனுஷ் சப்தாந்தா பகுவிரீஹி அனங்காதேசம் பிராப்னோதி. அண்ணு இதுக்கும் தனுஷ் சப்தமும் அண்ணுன்னு வந்துடும், நகாராந்தமாக வந்துடும். நகாராந்தா பவதி அப்படின்னா காண்டீவன் தனுஹு எஸ்ய சஹா. எப்படி தர்மஹா திருஷ்டா தர்மஹா ஏன சஹா திருஷ்ட தர்மா அந்த மாதிரி தனுஹு எஸ்ய சஹா தன்வா தன்வானோ தன்வானஹா நகாராந்த சப்தம் மாதிரி மாறிடும் அது. அதுக்கப்புறம் ஜாயா சப்தம் பகுவிரீஹி அந்த கடைசி பதமா அந்தத்தில் இருந்தால் அதுக்கு நிங் ஆதேசம். அப்போ நீ ஆதேசம் வந்துடும். அப்படின்னா கௌசல்யா ஜாயா எஸ்ய சஹா. கௌசல்யா யாருக்கு பத்னியோ அவர் பேர் என்ன, கௌசல்யா ஜானிஹி. நீ பிரத்யம் வந்தது பாருங்க, ஜானிஹி அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் கந்த சப்தா இதுல இருந்து பார்க்கணும். இப்போ கந்த சப்தா இதுல இருந்து இன்னைக்கு பார்க்கணும். இது வரைக்கும் ஜாயா சப்தம் வரைக்கும் போன கிளாஸ்ல பார்த்துட்டோம். இதுல இருந்து இன்னைக்கு பார்க்கணும். இப்போ கந்த சப்தம் உத்தர பதமாக இருந்தால் என்ன நியமங்கள் அப்படின்னா, உத்து பூதி
सु सुरभि शब्देभ्यः परः गन्धशब्दः इत् इत्यादेशं प्राप्नोति इति इत् इति आदेशம் இத்துன்னு ஆதேசம் இத்துன்னா இகாராந்தமாக மாறிடும் எப்போன்னா கந்த சப்தத்துக்கு பூர்வபதமாக உத்து பூதி சு சுரபி அப்படிலாம் வந்ததுனால் அப்போ கந்த சப்தமானது பகுவிரிகில இகாராந்த சப்தமாக மாறிடும் கந்தி அப்படின்னு மாறிடும் பாருங்க உத் கதஹ கந்தஹ யஸ்ய சஹ உத்கந்திஹி ஊத்து இருக்கனால உத்கந்திஹி பூதிஹி கந்தஹ யஸ்ய சஹ பூதிகந்திஹி शोभनः गन्धः यस्य सः सुगन्धिः सुरभिः गन्धः यस्य सः सुरभिगन्धिः அப்படின்னு ஊத்து பூதி சு சுரபி இந்த நாலும் கந்த சப்தத்துக்கு முன்னாடி வந்தால் அங்க வந்து இகாராந்தமாக இச் பிரத்யம் அடைந்து இகாராந்த சப்தமாக கந்த சப்தம் மாறிடும் கந்திகின்னு வந்துடும் அதுக்கப்புறம் அதுலயே ரெண்டாவது अल्पार्थे विद्यमानः गन्धशब्दः बहुव्रीहौ इत्यादेशं प्राप्नोति இதுக்கப்புறம் அல்பார்த்தத்துல கொஞ்சோண்டு கந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுச்சே கிருதஸ்ய கந்தஹ லேஷஹ இப்போ கந்த சப்தங்கள் சில இடத்துல நம்ம எப்படி பிரயோகம் பண்றோம்னா அவனுக்கு கொஞ்சம் கூட அந்த வாசனையே தெரியல படிப்போட அருமையா வாசனையே தெரியல அப்படின்னா அர்த்தம் அருமையே தெரியல லேஷம் கொஞ்சம் கூட கந்தஹ துளி கூட அப்படின்னு சொல்றவன் அந்த இடத்துல கந்தம்னு உபயோகப்படுத்துறோம் கிருதஸ்ய கந்தஹா கந்தஹான்னா லேஷஹான்னா அல்பார்த்தம் கொஞ்சூண்டு லேஷஹா லேஷம் கூட இல்லைன்றவன் கொஞ்சம் கூட அவனுக்கு இல்லை கொஞ்சூண்டு அல்பார்த்தம் அதான் அல்பார்த்தத்துல கந்த சப்தம் பிரயோகம் பண்ணால் இந்த வாசனைன்ற அர்த்தத்தை விட்டுட்டு அல்பார்த்தமாக கொஞ்சூண்டுன்ற அர்த்தத்துல கொஞ்சம் அப்படின்ற அர்த்தத்துல கந்த சப்தத்தை பிரயோகம் பண்ணால் அதுக்கு இத் பிரத்யம் அங்கேயும் இத் பிரத்யம் வரும் அதான கிருதஸ்ய கந்தஹா யஸ்மின் தத்து கிருதகந்தி கிருதஸ்ய கந்தம் எங்க இருக்கும் கொஞ்சோண்டு கிருதஸ்ய லேஷம் அன்னத்துல இருக்கும் போஜனத்துல கொஞ்சோண்டு வச்சுக்கணும் அதான் அதனால்தான் போஜனம் அப்படின்னு கொடுத்து கிருதஸ்ய கந்தஹா கந்தஹானா லேஷா கிருத லேஷம் எங்க இருக்கும் அன்னத்துல போஜனத்துல எஸ்மின் எதுல இருக்கோ அது கிருதகந்தி அப்படின்னு அதுக்கப்புறம் உபமானாத் பரஹா கந்த சப்தோபி இது அப்புறம் உபமானத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு உபமானம் சொல்றோம் உபமானம்னா சிமிலி ஏதோ ஒன்று சிமிலி சொல்றச்சே அங்க வந்து கந்த சப்தம் பக்கத்துல வந்தாலும் இதே இகாராந்த சப்தமாக மாறிடும் எப்படின்னா மத்ஸ்ய கந்த இவ கந்தா யஸ்யாஹா சா மத்ஸ்ய கந்திஹி மத்ஸ்ய கந்தா மத்ஸ்ய கந்தத்தை போல அவனுக்கும் ஒரு கந்த வாசனை இருக்கு மீன் வாசனை போல ஒரு வாசனை ஒருத்தனுக்கு இருந்ததுனால் அவனுக்கு மத்ஸ்ய கந்திஹி அவனுக்கு பேர் என்ன மத்ஸ்ய கந்திஹி எவனுக்கு அந்த வாசனை இருக்கோ அந்த மீன் வாசனை போல மத்ஸ்யத்தை போல எவனுக்கு கந்தம் இருக்கோ அந்த வாசனை அவன்கிட்ட அடிக்கிறதோ அவன் மத்ஸ்ய கந்திஹி அப்படின்னு அர்த்தம் இது வந்து கந்த சப்தத்துக்கு உண்டான நியமங்கள் சாதாரணமா கந்தம் வாசன சப்தத்துல சொல்லச்சே உத்து பூதி சுரபி வந்தால் கந்த சப்தத்துக்கு இகாராந்தமாக மாறிடும் அப்புறம் அல்பார்த்தத்துல கந்த சப்த பிரயோகம் பண்ணாலும் இகாராந்தமாக மாறிடும் அதுக்கப்புறம் உபமானத்துக்கு பக்கத்துல கந்த சப்தம் வந்தாலும் இதுவா மாறிடும் இகாராந்தமாக கந்திஹி அப்படின்னு புல்லிங்கத்துல சொன்னா கந்தி அதான்
அதுக்கப்புறம் இப்போ அடுத்த நியமம் வந்து பாத சப்தத்துக்கு உத்தரபதமாக பாத சப்தம் இருந்தால் சங்கியாபூர்வசிய சுபூர்வசிய ச பாத சப்தத்துக்கு முன்னாடி சங்கியா நம்பர்ஸ் இருந்தாலோ இல்ல சூன்ற உபசர்க்கம் இருந்தாலோ அந்த பாத சப்தத்துக்கு அகார லோபம் வந்துடும். பாத அப்படின்னா என்னது? அகாராந்த சப்தம் அது. அதுக்கு அகாரம் லோபம் வந்தா எப்படி இருக்கும்? பாத். பாதால இது பிளஸ் அ, அப்போ பாது. அந்த அகாரம் போயிடுச்சுன்னா இது பாதுன்னு இருக்கும். அதான் பாருங்க, துவௌ பாதௌ யஸ்ய சஹா, ரெண்டு கால் உடையதுக்கெல்லாம் என்ன பேரு? த்விபாத், சதுஷ்பாத், சத்வாரஹ பாதாஹ யஸ்ய சஹா சதுஷ்பாத். துவௌ இல்ல இல்ல இல்ல, ஜஸ்ட் சந்தி கிடையாது. பாத சப்தத்துல அகாரம் லோபம் ஆயிடுச்சு. ஜஸ்ட் சந்தி பக்கத்துல உங்களுக்கு அக்ஷரம் இருக்கணுமே. இது பதம் பதாந்தமா, இது பதம். சமாசாந்த பிரத்யயம் இது அடைஞ்சிருக்கு. இது லோபம் லோபம் ஆயிருக்கு. அந்த அதுக்கு தான் முதல்ல சொல்லிட்டேன். இப்போ பாதன்ற சப்தம் அகாராந்தம். ராம சப்தம் மாதிரி ராம சப்தத்துல இம்மு பிளஸ் அ, பாத சப்தத்துல இது பிளஸ் அ. அந்த அகாரம் லோபம் ஆயிடுச்சுன்னா இதுதான் நிக்கும். பா இது நிக்கும். பாது, திபாது, சதுஷ்பாது அப்படின்னு. அப்போ துவௌ பாதௌ யஸ்ய சஹா த்விபாத். அப்புறம் சூன்ற உபசர்க்கம் வர இடத்துல சுபாத் அப்படின்னா சூக்கு என்ன அர்த்தம்னா சோபனா. சோபனௌ பாதௌ யஸ்ய சஹா சுபாத். சோபனா சோபனௌ பாதௌ யஸ்ய சஹா, நல்ல மென்மையான பாதங்கள், நல்ல அழகான பாதங்கள் யாருக்கு இருக்கோ அவனுக்கு சுபாத். ஆமா, சங்கியா இருந்தா திபாத் சதுஷ்பாத். எது? பாதா கரெக்ட். பாதக, ஆமா ஆமா, அப்படிதான் இருக்கணும் போல் இருக்குது. ஆமா, எஸ்யாசா. ஆனா இல்ல இல்ல, காமன் பாதம் காமன். இது வந்து வெக்தியை குறிக்கிறது, பகுவிரீகியாச்சே. அவ கேக்குறது ஸ்ரீலிங்கத்துல எப்படி? ஸ்ரீலிங்கத்துல கரெக்ட் தான். அவ கேக்குறது ஸ்ரீலிங்கத்துல ரூபம் எப்படி வரணும்னு சொல்லணும். மாத்தி வரணும் தான். அது இப்ப அது பார்க்கணும். நான் கேட்டு சொல்றேன் அது நான். நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல நீங்க ஞாபகப்படுத்துங்க. நான் நான் நாளைக்கு கேட்டுடுறேன் நானு. ஆனா நீங்க அது கேளுங்க, திருப்பியும் ஞாபகப்படுத்துங்க. அதான் அது. ஆனா இல்ல இல்ல, நீங்க கேட்கறது சரிதான். அது மாறிதான் ஆகணும் அது. ஆ, எல்லாமே அந்த பாத் சப்தம் எப்படி மாறுது? பாத் அது ஸ்ரீலிங்கத்துல இருந்தா எப்படின்னு பார்க்கணும். ஸ்ரீலிங்க சப்தத்தை பார்த்து சொல்றேன் நான். ஆ? அது அப்படியே மாறுறதா இல்லை இப்படியே தான் இருக்குமான்னு எனக்கு இப்போ சொல்ல தெரியல எனக்கு. ஆ? ஆனா நீங்க கேட்டது சரிதான். அது மாறதான் மாறணும். ஏன்னா பகுவிரீகி ஆனதுனால. மீதியா இருந்தா, மீதி சமாசமா இருந்தா அது மாற வேண்டாம். அது பாத சப்தம் புல்லிங்கம் அதனால அப்படியே விட்டுறலாம் பொதுவானது. ஆனா இது பகுவிரீகி. இது மாறிதான், சாதாரணமா மாறி சொல்லணும் எல்லாத்துக்கும். இது வந்து என்னன்னு பார்க்கலாம். ஆ? அதான். ஆ. அதான். அதனால பாத சப்தத்துக்கு முன்னாடி சங்கியா வாச்சகமோ இல்லாட்டா சூன்ற உபசர்க்கமோ இருந்தால் அதுக்கு வந்து அகார லோபம் வந்துடும் பாத சப்தத்துக்கு. இது இதுக்கு அடுத்தது ஈகாராந்தः ஊகாராந்தः ருகாராந்தः ச சப்தः அப்படின்னு இருக்கு. பதாந்தத்துல ஈகாராந்தம்
ஊகாராந்தம் எல்லாம் தீர்க்கம் பார்த்துக்கோங்க. ருகாராந்தம் இதுல இது வந்தால் கப்ரத்தியம் வந்துரும். கப்ரத்தியம் சாதாரணமா இந்த ஈகாராந்தம், ஊகாராந்தம், ருகாராந்தம் எல்லாமே ஸ்திரீலிங்க சப்தங்கள். ஆனா ஸ்திரீலிங்க ருகாராந்தம் ஸ்திரீலிங்கம் சொல்லக்கூடாது. எது எது இருக்கும். ஆமா, தத்தித்தங்களா சிலது வந்து இதுவா இருக்கலாம். அது கிருதந்தமாக கூட இருக்கலாம். இது கிருதந்தம் கிடையாதுன்னா இது தத்தித்தம் தான் இது. இப்போ அப்போ இந்த மாதிரி ஈகாராந்தம் ஊகாராந்த சப்தங்கள்லாம் இருந்தால் கப்ரத்தியம் வரும். க அப்படின்ற ஆதேசம் வரும். அதான் இது வந்து தத்தித்தம் தான் இது. தத்தித்தமா இல்ல இதெல்லாம் கிருதந்த பிரத்யங்கள் இதெல்லாம். இது கிருதந்தம் ஒரு கர்மாவை குறிக்கிற மாதிரி இருக்கு. அதனால கிருதந்தம் பாருங்க. இப்போ கப்ரத்தியம் வரும்ன்ற தீர்ணா நதி ஏன சஹா தீர்ண நதி இல்லை நதிஹி நதி ஏதாவது வரணும். ஆனால் அது கப்ரத்தியம் வந்து ஏன்னா ஈகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம் இது. அதனால நதி கஹ கப்ரத்தியம் நதி கஹ தீர்ணா நதி ஏன சஹா தீர்ண நதி கஹா. அப்புறம் ஊகாராந்தத்துக்கு திருஷ்டா வதூஹு ஏன சஹா திருஷ்ட வதூகஹ திருஷ்ட வதூகஹ. நதி மாதா யஸ்ய சஹ நதி மாத்ருகஹ. நதி மாதா யஸ்ய சஹ நதி மாத்ருகஹ. ருகாராந்த் எங்க சஷ்டி விபக்தி? மாத்ருன்றது பிராதிபதிக்கம்ல. பிராதிபதிக்கும் அதுக்கு மேல கப்ரத்தியம் சமாசாந்த பிரத்தியம் கப்ரத்தியம். விபக்தி வராது சமாசத்துல. விபக்தி லோபம் ஆயிடும். இருக்கு பிரதமா விபக்தி அது லோபம் ஆயிடுச்சுன்னா மாத்ருன்னு நிற்கும். அதுக்கு மேல கப்ரத்தியம் சமாசாந்த பிரத்தியம் இங்க எதுன்னா கப்ரத்தியம். அதனால மாத்ரு கஹா. அதனால அது அதான் தீர்ணா நதி. அதான் இது எல்லாமே ஸ்திரீலிங்க சப்தத்துக்கு ஈகாராந்தம் ஊகாராந்தம் ருகாராந்தம். ருகாராந்தம் தான் ருகாராந்தம் சொல்லக்கூடாது. ஏன்னா ருகாராந்த சப்தம் இல்ல போல் இருக்கு. இதெல்லாம் ருகாராந்த சப்தங்கள். அதனால நதி மாதா சவர்ணம் தான். இல்ல இல்ல இப்போ அப்ப சவர்ணம் ஈ சவர்ணம் தானே. இல்ல ரூக்கு இருக்காமா எல்லாத்துக்குமே அஷ்டாதசி. இல்ல இல்ல இந்த சப்தத்துக்கு சொல்றேன். மாத்ரு சப்தம் கிடையாதுன்னு அதுக்கு சொல்ல வந்தேன். இப்ப சாதாரணமா ஈகாராந்தம் ஊகாராந்தம் ரெண்டுமே ஸ்திரீலிங்கம் தான் சப்தம். புல்லிங்கத்துல சப்தமே கிடையாது. அது ஏதோ ஒண்ணு இருக்கா தெரியல எனக்கு. புல்லிங்கத்துல கிடையாது. ஏன்னா ஆனால்தான் அதுக்கு இங்க சூத்திரத்தை பாருங்க. இங்க இங்க நியமத்துல கொடுக்குச்சே ஈகாராந்த ஸ்திரீலிங்கா ஊகாராந்த ஸ்திரீலிங்கா ருகாராந்த சப்தா பகுரிஹோ அந்த கப்ரத்தியம் பிராப்னோத்தின்னு சொல்லிருக்காரு. அதுக்கு சூத்திரம் பாருங்க. நத்ரிதஸ்ச அப்படின்னு இருக்கு.
நத்ரிதஸ்ச நதி ரிதஸ்ச அப்படின்னு அது பதச்சேதம் பண்ணணும். ரித்து ரித்து ச நதி ரித்து ச நதி ரித்து ச நதின்னா நதி சப்தம் கிடையாது இங்க. பாணினி சூத்திரம் ஒன்று இருக்கு, யூ ஸ்திரியாக்கியோ நதி அப்படின்னு. ஈ ஊ இந்த ரெண்டு சப்தங்களுக்கும் இந்த ரெண்டு ஈகாராந்தமாகவும் ஊகாராந்தமாகவும் இருக்கிற சப்தங்கள் ஸ்திரீலிங்கமாக இருந்தால் ஸ்ரீலிங்கத்துல அதுக்கு நதின்னு பேரு. இப்போ நான் சொன்னது கொஞ்சம் ஒரு தப்பு இருக்கு. என்னதுன்னா ஈகாராந்தம் ஊகாராந்தம் ஸ்ரீலிங்கம் தான் இருக்கும்னு சொல்லிட்டான். அதான் அது இல்லை, ஏதோ ஒரு சப்தம் ரெண்டு இருக்கு புல்லிங்கத்திலையும். அதுக்குதான் ஸ்ரீலிங்கத்துல இருக்கிற சப்தம் மாத்திரம்தான் நதின்னு ஒரு சம்யா கொடுத்துருக்கார் பாணினி. ஆனா இங்க நம்மளுக்கு சாதாரணமா ஈகாராந்த ஸ்ரீலிங்கா ஊகாராந்த ஸ்ரீலிங்கான்னு அதனால்தான் இங்க மேல கொடுக்குச்சே விசேஷமா ஸ்ரீலிங்கம்னு சொன்னார். வெறும் ஈகாராந்த ஊகாராந்தம் சொல்ல. ஈகாராந்த புல்லிங்கமா இருந்தா அதுக்கு இந்த மாதிரி கப்ரத்தையும் வராது. ஈகாராந்த ஸ்ரீலிங்கமா இருக்கணும், ஊகாராந்த ஸ்ரீலிங்கமா இருக்கணும். அதனாலதான் இங்க சூத்திரத்துல என்ன பண்ணிட்டேர், ஈன்னு போடல, நதின்னு போட்டேர். நதின்னு போட்டாலே அது ஸ்ரீலிங்க சப்தமா தான் இருக்கும். ஈகாராந்த ஊகாராந்த ஸ்ரீலிங்க சப்தம் தான் நதின்னு பேரு. அதுவும் ரிகாராந்த சப்தமும் பகுவிரீஹில் அந்தத்துல இது வந்துரும், கப்ரத்தேத்தை அடைஞ்சிரும் அப்படின்னு சொன்னேன். அதனாலதான் தீர்ணா நதி ஏனசா தீர்ண நதி கஹா திருஷ்டா வதூஹு ஏனசா திருஷ்டவதூ கஹா நதி மாதா எஸ்ய சஹா நதி மாத்ருகஹா அப்படின்னு. இது ஒரு நியமம். அடுத்தது சிஷ்டாஹ சப்தாஹ. இப்போ பூர்வோக்தேபியா சப்தே சிஷ்டஹான்னா அவசிஷ்டங்கள் சப்தங்கள், பாக்கி இருக்கிற சப்தங்கள்னு அர்த்தம். சேஷம்னு அர்த்தம் சிஷ்டாஹான்னா. இப்போ ஒரு சப்தமா சொல்லி வந்துட்டேன். ஈகாராந்த சப்தம், பாத சப்தம், கந்த சப்தம், ஜாயா சப்தம், தனுஷ் சப்தம், தர்ம சப்தம் இப்படிலாம் சொல்லி வந்துட்டு மீதி இருக்கிற சப்தங்களுக்கெல்லாம் பகுவிரிகளை எப்படி வரும் அப்படின்னு சொல்ற போறேன். அதுக்குதான் சிஷ்டாஹா சப்தாஹா. சிஷ்டாஹா அவசிஷ்டாஹான்னு அர்த்தம். அது சிஷ்டாஹான்னா அவசிஷ்டம்னா மீதி உள்ளதுன்னு அர்த்தம். சேஷஹா அப்படின்னு இத்தியர்த்தா. இங்க பாருங்க, இதோ சூத்திரம் கூட சேஷாத் விபாஷா, சேஷாத் விபாஷா, சேஷாத் சேஷங்களுக்கு. அப்படின்னா விபாஷான்னு சொல்லனாலே இங்க என்ன தெரியுது, விகல்பம் தெரியுது. விகல்பம்னா ஆப்ஷனல். கப்ரத்தையும் போட்டாலும் போடலாம், போடாட்டாலும் போகலாம். அது எதுக்கு, அது எங்கேக்குன்னா பூர்வோக்த சப்தேபியா பின்னாக சப்தாக சமானாதிகரண பகுவிரீஹௌ அந்தே ஸ்ரூயமானாக விகல்பேன கப்ரத்தியம். இப்போ முன்னாடி சொன்ன சப்தங்கள் காட்டிலும் வேறான சப்தங்கள் நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட சப்தங்கள் சமானாதிகரண பகுவிரீஹில வந்ததுனால் அங்கேயும் கப்ரத்தையும் போட்டாலும் போடலாம், போடாட்டாலும் போகலாம் அப்படின்னு அர்த்தம். விகல்பம் அங்க. அதான் சேஷாத் விபாஷான்னு சூத்திரம். விபாஷான்னா விகல்பம். அப்போ கठोरम சேதஹ யஸ்ய சஹ சேதஹ, சேதஸ் சப்தம் சேதஹ. அப்போ கठोर சேதஸ்கஹ, கठोर சேதாக. அந்த கப்ரத்தையும் போட்டும் சொல்லலாம், கப்ரத்தையும் போட்டா நார்மலா பகுவிரீஹி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். சேதாக அந்த மாதிரி. இது விகல்பம். அதனால்தான் சிஷ்டாஹா சப்தாகன்னா சேஷ சப்தாகா அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. இதுக்கப்புறம் ஆகாராந்தா கோசப்தா கோசப்தச்ச. ஆகாராந்தம் கோசப்தம் இது ரெண்டும் வந்தால் பகுவிரீஹி அந்தத்துல ஆகாராந்த சப்தங்கள் வந்தால் ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தா கோசப்தச்ச பகுவிரீஹௌ அந்தே ஸ்ரூயமானஹ ரஸ்வஹா பவதி. ஆகாராந்த சப்தமாக இருந்தால் ரஸ்வமாக மாறிடும், அகாராந்தமாக மாறிடும்.
கோ சப்தமும் ரஸ்வமாக மாறிடும் அர்த்தம். கப்ரத்யய பரே து ஆகாராந்தः ஸ்திரீலிங்கः விகல்பேன ரஸ்வோ பவதி. கப்ரத்யங்களுக்கு பரத்துல ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம் வந்ததுனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க கப்ரத்யங்கள் சொல்லிருக்கேர்ல ஈகாராந்த कप्रत्यय परे आकारान्तः स्त्रीलिंगः विकल्पेन रस्वो भवति. ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தமாக இருந்தால் அங்க வந்து கப்ரத்தியங்களுக்கு விகல்பம், கப்ரத்தியங்கள் இருந்தால் அங்க விகல்பமாக ரஸ்வத்தை சொல்லிக்கலாம். எப்படி உதாரணம் பார்த்தோம், அதீதா வித்யா ஏன சஹ. வித்யா ஆகாராந்த சப்தம், அதீத வித்யா ஆகாராந்தம் வந்து வித்யா வித்யஹாவா மாறிடும். அதீத வித்யகஹ இல்லாட்டா கப்ரத்தியம் போட்டால் அதீத வித்யாகஹ. ஆகாராந்தத்துக்கு ரஸ்வம் விகல்பத்தினாலையும் சொன்னேறீங்க. கப்ரத்திய பரேது கப்ரத்தியம் பரத்துல இருந்தால், இப்போ சாதாரணமா எது வரணும்னா அதீதா வித்யா ஏன சஹா, இது ஆகாராந்த சப்தமா இருக்கு. ஆகாராந்த சப்தமோ கோசப்தமோ இருந்தால் அது ரஸ்வமா மாறிட்டுன்னு ஒரு நியமம் சொன்னேன். அப்போ அதீதா வித்யா ஏன சஹா அதீத வித்யா இருக்கு. சரி, அதீத வித்யா இருக்கு. இருந்தாலும் இது சமானாதிகரணம். அதீதா வித்யா ரெண்டும் பிரதமா விபக்தி, சமானாதிகரணம். அப்ப சமானாதிகரணம் பகுவிரீஹி ஏன சஹான்னு இருக்கிறதுனால பகுவிரீஹின்னு தெரியுது. சமானாதிகரண பகுவிரீஹியில இருந்தால் அங்க என்ன பண்ணணும், விகல்பேன கப்ரத்தையும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ முதல் நியமத்தினால ஆகாராந்த சப்தம்னால அதுக்கு வந்து ரஸ்வம் வந்துருது, அதீத வித்யான்னு வந்துருது. அதுக்கப்புறம் முன்னாடி சொன்ன நியமத்தினால சிஷ்டா சப்தாக சேஷ சப்தங்கள், மீதி இருக்கிற சப்தங்கள்லாம், முன்னாடி படிக்கப்பட்ட சப்தங்கள் காட்டிலும் மீதி இருக்கிற சப்தங்கள்லாம் என்ன வரும், சமானாதிகரண பகுவிரீஹியா இருந்தால் அங்க வந்து விகல்பேன கப்ரத்தியம் வரும் சொன்னோம். அப்போ அதீத வித்யான்னு வந்துட்டு அப்போ வித்யகஹான்னு வரும். அதீத வித்யகஹான்னு பார்க்கலாம். முதல்ல அதீத வித்யாகஹான்னு வரும். அப்போ ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம் அது வந்து சேஷ சப்தங்கள், மீதி படிக்கப்படாத சப்தம், அதுக்கு வந்து சமானாதிகரணமா இருக்கிறதுனால அதுக்கு வந்து கப்ரத்தியம் வரலாம்னு சொல்லிட்டு, கப்ரத்தியம் வந்தா அப்ப எப்படி வரும், அதீத வித்யா கஹான் அந்த மூணாவது சாய்ஸ் வரும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நேம் இங்க சொன்னேன், கப்ரத்திய பரையத்து ஆகாராந்த சப்தங்கள் வந்து ரஸ்வம் வராதியும் போலாம். வராத போனால் வித்யா கஹான் பூர்வம் சொன்னாவது, ரஸ்வம் வந்தால் வித்ய கஹா, விகல்பேன ரஸ்வஹா பவதி. அப்போ வித்ய கஹான்னு வரும். கப்ரத்தியம் பக்கத்துல இருந்தால் விகல்பேன ரஸ்வம் வரும்னு. அப்போ ரஸ்வம் வந்தால் வித்ய கஹா, ரஸ்வம் வராத போயிட்டால் வித்யா கஹா. அதனால மூணுமே சரி இதுல ஆகாராந்த சப்தங்கள்ல. அப்புறம் சித்ராஹ காவஹ யஸ்ய சஹ சித்ர குஹு, சித்ர குஹு சித்ராஹா காவஹா யஸ்ய சஹ சித்ர குஹு அப்படின்னு இது வரைக்கும் பகுவிரி சப்தங்களோட ஒரு 7-8 சப்தங்கள் படிச்சார். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் சேஷ சப்தங்கள்னால அதுக்கெல்லாம் கப்ரத்தியம் வரும் சொல்லி, விகல்பத்தினால கப்ரத்தியம் வரும் சொல்லி இது வரைக்கும் பகுவிரீஹியோட நியமங்கள் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் துவந்த சமாசத்தினுடைய நியமங்கள் இது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இதோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம். இதா இருக்கு.